இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் 2 சிந்தனை. ஒன்று, இயேசு தான் விரும்பியவர்களை அழைக்கிறார். 2வது, எதற்காக அழைக்கிறார்? தன்னோடு இருப்பதற்காக அழைக்கிறார். இப்போ இயேசு விரும்பியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மனிதரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். ஆனால் இயேசுவை விரும்புகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். இந்த 2க்குமான வித்தியாசம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய சீடர்கள், அதாவது பேதுருவையாக இருக்கட்டும், யோவானையாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், இவர்களை அழைக்கின்ற பொழுது அழைத்த உடனே அவர்கள் செய்திருந்த வேலையை அப்படியே விட்டு வந்து விடுகிறார்கள். மத்தேயு சுங்கச்சாவடியிலே பணிபுரிந்தவர், அவரும் அப்படித்தான். இயேசு அழைத்தவுடன் விட்டு வந்து விடுகிறார்கள். ஆனா ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து கேட்கின்றான், ஆண்டவரே, நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்களை கொடுக்கிறாரு. அவன் சொல்றான், நான் அதெல்லாம் செய்யல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, உன்னுடைய நிலத்தை விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு அழைக்கின்ற மனிதர்கள் பற்றற்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவை தேடி செல்லுகின்ற மனிதர்கள் பற்றுள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். பற்றற்ற மனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தாங்கள் செய்த வேலையை எல்லாம் அப்படியே விட்டு இயேசுவை பின் செல்லுகிறார்கள். பின் செல்லுதல் என்பது, இயேசு இனி எனக்கு என்ன சொல்ல போகிறாரோ அதை நான் செய்ய போகிறேன், இயேசு என்ன செய்கிறாரோ அதை நான் செய்ய போகிறேன், இயேசுவோடு பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. ஆனால் இயேசுவை நான் பின் செல்ல போகிறேன் என்று செல்லுகின்ற மனிதர்கள் தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை விட்டு செல்வதில்லை. எனக்கு அவருடைய துணை தேவைப்படுகிறது, ஆகவே நான் இயேசுவை எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த பற்றற்ற நிலையிலிருந்து விடுபட்டு வரவில்லை. ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு நான் பயணிக்க வேண்டும் என்றால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். அந்த பற்று என்று சொல்லுகின்ற பொழுது பொருள் மீது உள்ள பற்றாக இருக்கலாம், பணத்தின் மீது உள்ள பற்றாக இருக்கலாம், வேலையின் மீது உள்ள பற்றாக இருக்கலாம், தொழிலின் மீது உள்ள பற்றாக இருக்கலாம், இந்த உலகின் உள்ள பொருட்கள் மீது, அதாவது நகை, ஆடம்பரங்கள், சொகுசு வாகனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பற்றிலிருந்து நான் விடுபட்டு வர வேண்டும். அதாவது எதை தொலைத்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. என்னிடம் இருக்கின்ற எந்த பொருளை மற்றவர்கள் எடுத்தாலும் எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஊர்களில் பார்த்தோம்னா ஒருத்தர் இன்னொருத்தருடைய நிலத்தை கொள்ளையிடுவதற்கு பல இடங்களில் முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் ஒரு நிலத்தை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டீர்கள் என்றால் அதில் ஒரு பகுதி பக்கத்து நிலத்தில் உள்ளவங்க எடுத்துருவாங்க. நிலத்தின் மீது பற்று. அப்போ இந்த பற்று கொண்டதுனால் அங்கே என்ன நடக்குது? அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கொலைகள் என்று போய்விடுகிறது. ஆனால் ஒருவேளை பற்றற்ற மனிதராக இருந்தால் என்ன நிகழும்? என்ன செய்துட்டு போட்டோம், யாரும் எதையும் கொண்டு போவதில்லை. 6 அடி குழி தான் எல்லாருக்குமே. ஆக மற்றவர்களுடைய கவர்ந்து வைத்திருப்பதனால் அல்லது பேராசை கொண்டு வாழ்வதனால் எந்த லாபமும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. மன நிம்மதியை கூட இழந்து போகின்றோம். ஆகவே தான் இயேசுடைய தேர்வு சரியாக இருக்கிறது. ஆசைப்படாத மனிதர்களை தேர்வு செய்கிறார். ஆனால் அதில் ஒருவன் பேராசை கொள்கிறார், யூதாஸ். ஆக அவனுடைய முடிவும் எதிர்பார்த்த நிலையில் அல்லாமல் எதிர்பார்ப்பற்ற நிலையில் முடிந்து விடுகிறது. இயேசுவை அவன் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசுடைய சிந்தனை வேறாக இருக்கிறது, அவனுடைய சிந்தனை வேறாக இருக்கிறது. 2வதாக பார்க்க வேண்டும் என்றால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னோடு வந்து தங்குங்கள், என்னோடு வந்து இருங்கள். ஏன் இயேசுவோடு இருக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசுவோடு தான் இருந்தாக வேண்டும். இப்போ நம்ம நம்மளோட குடும்பங்கள் இருக்கிறது, கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லுவோம், அல்ல கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்பொழுது இயேசுவோடு இருக்கிறது? அல்லது நீங்களும் நானும் எப்பொழுது இயேசுவோடு இருக்கிறோம்? இயேசுவோடு இருப்பதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால் விவிலியத்தை வாசிப்பது. ஏனென்றால் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அல்லது தியானிக்கின்ற பொழுது இயேசு என்னோடு பேசுகிறார். அப்ப இயேசு என்னோடு பேசுவதற்கு நான் எங்கே அனுமதி கொடுக்கிறேன்? நான் எத்தனை நிமிடங்கள் ஒரு நாள் அமைதியாக இருந்து விவிலியத்தை வாசித்து அந்த நேரத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன்? அதாவது நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. பல நேரங்களில் கடவுளை புரிந்து கொள்வதற்கு நாம் முற்பட்டு கொண்டிருப்போம். அது தேவையில்லை. கடவுளை நாம் முழுமையாக அறிந்து ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆனால் கடவுளோடு வாழ்வது தான் ரொம்ப முக்கியம். என்றால் என்னுடைய சிறிய மூளையை கொண்டு நான் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது.
என்னை பற்றி என்னால் என்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியுமா? தெரியாது. எனக்கு அருகில் இருக்கின்றவர்களை பற்றி எனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முழுமையாக புரிந்திருக்கிறாரா? புரிந்திருக்கவில்லை. மனைவி தன்னுடைய கணவரை முழுமையாக புரிந்திருக்கிறாரா? புரிந்திருக்கவில்லை. அப்போ எப்படி நீங்கள் கடவுளை முழுசாக புரிஞ்சிக்க முடியும்? அப்போ கடவுளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளுடைய உடனிருப்பு தேவைப்படுகிறது. அந்த உடனிருப்புக்கு என்னுடைய நேரம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் நான் விவிலியத்தை வாசிக்க வேண்டும். விவிலியத்தை வாசித்து நான் தியானிக்கின்ற பொழுது இயேசுவோடு இருக்கின்றேன். இது முதல் பாகம். அடுத்ததாக, இயேசுவோடு இருக்கின்ற தருணத்திலே அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய பிஹேவியர், அவருடைய பழக்க வழக்கங்கள் எனக்குள் இறங்குகிறது. அவருடைய பழக்கம் என்ன? எல்லாரிடமும் அன்பாக இருப்பது, இரக்கம் காட்டுவது, அன்பை வெளிப்படுத்துவது, உடனிருப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி புரிவது. இந்த பண்பு நலன்கள் எனக்குள் வருகின்ற பொழுது நானும் மறு கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். ஆக அதற்கு நான் அவரோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அழைத்தல் என்பது ஆழமான ஒன்று. அதை சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய அழைப்பை முழுமையாக ஏற்று மோடு இருக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.